வாராகி. ஆம், ஆண்டு கொள்ள இங்கு வந்த ஆதிசக்தி வாழ்கவே. ஆண்டு கொள்ள இங்கு வந்த ஆதிசக்தி வாழ்கவே. கருணை கடல் அமுதம் எங்கள் பராசக்தி, செங்கரும்பின் இன் சுவையாம் எங்கள் பராசக்தி. ஸ்ரீ நந்தலாலா சுவாமி கோவிலின் உற்சவர் கூட ஸ்ரீ கிருஷ்ண சேனாபதி. புண்ணியத்தை தருவதற்கு மட்டுமல்ல கோயில்கள், எண்ணியதை இறைவன் அருளுடன் இணைத்து வைக்க முன்னியது என்றும் முதல்வன் திருவடிவுகளாகவே இருக்க பண்ணியது என்றும் பரமனின் பெருமைகளையே நாம் படிக்க பழக வேண்டும் என்று ஸ்ரீ அம்மாவின் திருவாக்கை மனதில் பல வருடங்களாக இசை உலகில் நீந்தி வரும் பெரும் வல்லுனர் இவர் குழந்தைகளுக்கு ஸ்ருதிலயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் துவங்கி இருக்கிறார். மேலும் ஸ்ருதிலயா லைவ் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்கல் ட்ரூப்பையும் ஆரம்பித்து நடத்தி வருகிறார். இவர் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக கடந்த 25 ஆண்டுகளாக லெஜெண்டரி பிளேபேக் சிங்கர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பர்சனல் ஆர்கெஸ்ட்ரா லீடராக பணி செய்தது என்று கூறலாம். He is widely respected in the music fraternity. இந்த இடைவிடாத இசை உலக தொண்டு தான் அவரை நம் ஸ்ரீ அம்மாவின் சந்நிதிக்கு அழைத்து வந்திருக்கிறது. இங்கு கூடியிருக்கும் குழந்தைகளோ கடுகு சிரித்தாலும் காரம் பெரிது என்று நமக்கு நிரூபிக்க வந்திருக்கும் இளைய தலைமுறையினரை வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது திரு சுரேஷ் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ தெரியல, எல்லாருமே என் பசங்க தான் உண்மையிலேயே. ஏன்னா எங்காத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே அது வந்து எங்காத்து பசங்க தான், வயசு வரம்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் டீச்சர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு டீச்சராக இருந்தால் தான் தெரியும். சாதாரண வேலை கிடையாது. குழந்தைங்களுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்குறத விட அவங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறது தான் பெருசாக ஃபஸ்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். டிசிப்ளின் இருந்தால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். எப்படி தேரி லக்ஷ்மி கூட இருந்தால் எல்லா லக்ஷ்மியும் கூடயே வரா மாதிரி ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அப்புறம் தான் மியூசிக். ஸோ அதுதான் எங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு மோட்டோ. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீள், இந்த குழந்தைகளோட பிஹேவியரோடு நீங்கள் பார்த்துருப்பீள். வந்ததுலேருந்து அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க, அனாவசியமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ உண்மையிலேயேம்மா, இது வந்து நம்ம பெருமைக்காக சொல்லலை, எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. டீச்சர் பாட்டு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, பசப்பாடு. ஒரு பசங்களாம் அது பேசுகிறாங்களா பாருங்கள், பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்ட்டு. அதனால் அது வந்து நாங்கள் மெயினாக அதுதான் முதல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா மியூசிக் இந்த வாரம் வரலாம், அடுத்த வாரம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 50 வருஷமாக டிசிப்ளினாக இருந்துட்டு 5 நிமிஷம் டிசிப்ளினாக கூட அந்த 50 வருஷம் வீணாக போகிற ஒரு பெரிய இது. அதனால் டிசிப்ளின் முதல்ல குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இந்த வாராகி நவராத்திரியில் ராஜராஜ சோழனே உள்ளே போகும்போது, கோயிலுக்குள்ளே நுழையும் போது முதல்ல வாராகி அம்மனை பார்த்துட்டு தான் சிவனை பார்ப்பான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அவங்களுக்காக நடக்கிற இந்த நவராத்திரியில் இந்த குழந்தைகளுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கி எங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்த நந்தலாலா குழுமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ப்ரொஃபைல் படிக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்த ஃப்ரெண்டில் போட்டுப்பாங்க. நான் இந்த கர்நாடிக் சிங்கருக்கு வாசித்தேன், அங்கே வாசித்தேன், இங்கே வாசித்தேன். ஆனால் எனக்கு என்ன பெருமையாக நான் நினைக்கிறேன்னா, நான் சார் கூட 25 வருஷம் கூட இருந்தேன். நான் பார்க்காத ஸ்டேஜ் கிடையாது. நான் எக்கச்சக்க கச்சேரி வாசித்தேன், எத்தனையோ பேருக்கு வாசிச்சிருக்கோம். ஆனால் இருந்தாலும் எதுக்கு அவர் பேரை மட்டும் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன்னா, ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன், ஒரு லெஜண்டு. அவரை மாதிரி இனி ஒரு சிங்கர் முன்னாடியும் வர முடியாது, இதுக்கு அப்புறமும் வர முடியாது. நம்மளோட வாழ்க்கையோடைய வாழ்ந்த ஒரு சிங்கர். நம்ம மற்ற யாருக்கு வாய்ச்சதும் பெருமையாக நினைக்கிறது கிடையாது. அவர் கூட இருந்த அந்த வருஷங்கள் மட்டும்தான் என் லைஃப்பில் நான் முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன். ஸோ என்னுடைய காட்ஃபாதர் மாதிரி அவர் எங்குமே என் கூட இருப்பார். ஸோ
அவருக்கும் எங்களோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இந்த இசை நிகழ்ச்சியை துவக்குகிறோம். இந்த குழந்தையெல்லாம் ரிஹர்சல் பண்ணி இன்றைக்கி வந்து இங்கே வாசிக்கிறா. கொஞ்சம் அங்கங்கே இப்படி இருக்கும், இருந்தாலும் எல்லா பாட்டுக்கும் கை தட்டி குழந்தையில உற்சாகப்படுத்தி, ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டுன்னு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் கை தட்டு தான் அவங்களுக்கு உற்சாகம், வேறு ஒன்றுமே கிடையாது. நிகழ்ச்சியை முதலாவதாக ஒரு 2 கீதத்தோடு ஆரம்பிக்கிறோம். நடுவில் நிறைய அங்கங்கே சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வரும். நிகழ்ச்சியை துவங்குறோம். நன்றி, தேங்க்யூ.
அடுத்து இவங்க ப்ரெசென்ட் பண்ண ஒரு பாட்டு கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு தான் பிலஹரி ஸ்வரஜதி. ரார வேணுகோபால பாலா சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஆதி தாளம் இயற்றியவர் ஸ்ரீ பட்டணம் சுப்பிரமணியம். நோட்டு ஸ்வரம் என்ற ஒரு தொகுப்பிலேருந்து
ராமஜனார்தன அப்படின்ற ஒரு நோட்டு ஸ்வரம் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ராகம் சங்கராபரணம், தாளமாறு. நெக்ஸ்ட்டு நம்ம கிருஷ்ணர் மேலே அமைந்த பாலகிருஷ்ண மோகனா அப்படின்ற ஒரு ஸ்வரஜதியை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ராகம் மோகனம், தாளம் ஆதி, திஸ்ரநடி.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு சின்ன டான்ஸு அண்டு ஒரு பாட்டு, கிருஷ்ணரை பற்றின ஒரு பாட்டு பட்டினம் ஒரு சின்ன டான்ஸ். நேற்றுக்கு ரிஹர்சல் நடக்கும்போது இந்த பசங்க வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே சங்கடமாக போயிடுது. சரி, உடனே ஒரு இமிடியட் நேற்றுக்கு சாயங்காலம் கற்றுண்டு இன்னைக்கு சாயங்காலம் வாசிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டெடிகேஷன் இல்லையா? நீங்கள் படிக்க சொன்னால் கூட படிக்க மாட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் படினா வேற வேலையை பாருன்றுவாங்க. ஆனால் மியூசிக்கில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு பேர் தான் ஞானன்றது. பேரில் மட்டும் ஞானம் இருந்தால் போறாது, மூளையில் இருக்கணும், மனசில் இருக்கணும். குழந்தைகளுக்கு ரெண்டு பேரும் மாதவ் முகுந்த் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியர். வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கிளம்ப மாட்டானுங்க. வீட்டை விட்டு கிளம்ப மாட்டானுங்க. ஐயோ நான் ப்ராக்டிஸ் பண்ணல, அங்கே போனால் எனக்கு தெரியும் தெரியாதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் பை செல்ஃபாகவே நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கிளாஸ்க்கு போக மாட்டேன்றவானுங்க. அப்படி பயந்துட்டே அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, சார் ப்ராக்டிஸ் பண்ணல, பதறிண்டே வரானுங்கன்ட்டு. ஸோ அந்த பயம் சும்மா இருந்தால் போகிறது, அந்த குழந்தைகளுக்கு மனசுக்குள்ளே வரணும். அதனால இந்த குழந்தைகள் அதே மாதிரி வேதாந்தா எத்தனாவது படிக்கிற? எல்கேஜியா யூகேஜியா? யூகேஜி. பாட்டு கற்றுக்கிறா, டான்ஸ் கற்றுக்கிறா, இப்போ வந்து கீபோர்டும் கற்றுக்கிறா. அடுத்து என்ன கற்றுக்க போகிறான்னு தெரியல. ஸோ நேற்று சாயங்காலம் இந்த டான்ஸை கற்றுண்டு இன்னைக்கு ஆட போகிறா. இந்த குழந்தைகள் பாட போகிறாங்க. நல்லா ஜோராக நல்லா கைத்தட்டி குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தும். நம்ம சொல்கிறோம் பெரியவா தான் இன்ஸ்பிரேஷன், இல்லை குழந்தைகள் தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி இந்த மாதிரி சின்சியரான குழந்தைகளை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். அடுத்து இந்த பாட்டை கூட சேர்ந்து பாட போகிறது அனகா, எங்கள் ஸ்கூலோட ப்ரீமியம் கஸ்டமர். 1000 கலைகள் 63ல் ஒன்னே ஒன்று தான் பாக்கி அவளுக்கு. இதெல்லாம் குழந்தைகள் சும்மா ஒரு ஜாலிக்காக யாரும். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லணும், இது நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். ஆக்சுவலி நான் பசங்களை கண்ணாமண்ணான்னு திட்டுவேன். எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஸ்கூலில் வர பேரண்ட்ஸுக்கும் தெரியும், பசங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ஒரு கோடு வேர்டு இருக்குது. உள்ளே வரும்போதே அந்த கோடு வேர்டை தான் கூப்பிடுவேன், வரவேற்பேன் குழந்தையில. யாருமே இது வரைக்கும் என்கிட்ட ஏன் என் பசங்களை திட்டினீங்கன்னு ஒரு பேரண்ட் கூட எனக்கு வரைக்கும் கேட்டது கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயம்னா, ஏன்னா வரிஞ்சு கட்டுன்ட்டு சண்டைக்கு போகிற எவ்வளோ பேரண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன என் பையன் அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன். இது வரைக்கும் எத்தனையோ பேர் எங்காத்துக்கு வந்திருக்காங்க, கற்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஒரு பேரண்ட் ஆகட்டும், ஒரு குழந்தைகளாகட்டும் என்ன சார் ஏன் திட்டுறாருன்னு நினச்சது கிடையாது. குழந்தைகள் அந்த அளவுக்கு ஒரு பக்குவமாக இருக்காங்க. நம்ம தான் குழந்தைகளை சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. குழந்தைகள் வந்து அவ்வளோ இது எல்லாம் கை தட்டி குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. Hari
சுப்பிரமணியம்ங்கிற ஒரு பஜன் முருகர் பற்றி, ராகம் மோகனம், தாளம் ஆதி தீஸ்வரர். அடுத்ததாக இதே ராகத்தில் அமைஞ்ச ஒரு திருப்புகழ் ஏறுமயிலேறி, தாளம் ஆதி, இயற்றியவர் ஸ்ரீ அருணகிரிநாதர் அவர்கள்.